முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவுகணை ஏவும் முயற்சி வெற்றிகரமாக சோதனை. 2000 கிலோமீட்டர் பயணித்து தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டது. வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி, குடையை கொண்டு விரட்டியடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, குடித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை, குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மறைந்த எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று மாலை 3 மணிக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் உள்ள தனியார் காப்பகத்தில் சிறுவன் மீது தாக்குதல், பெல்ட்டால் அடித்தவர் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் விசாரணை. தனியார் காப்பகத்தில் குழந்தையை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தாக்குதல் வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் விளக்கம். காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க உண்டான ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கணும். சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. காரைக்காலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். புதிய ஆட்டோக்களுக்கு அனுமதி தரக்கூடாது என பேரணி. கொடைக்கானல் அருகே தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் நின்ற கார். உள்ளே இருந்த 6 பேர் பத்திரமாக மீட்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள். சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் முதியவரின் கவனத்தை திசை திருப்பி 10 லட்சம் ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளியை கண்டுபிடித்து பணத்தை மீட்ட காவல்துறை. சென்னையில் இதுவரை 53,000 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி. நவம்பர் மாத இறுதிக்குள் 1 லட்சம் தெருநாய்களுக்கு செலுத்த இலக்கு என அதிகாரிகள் தகவல். லடாக்கில் தனி மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை தொடர்பாக 40 பேர் கைது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ராணுவம் குவிப்பு. மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை. 17 மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தானந்தியா சரஸ்வதி பற்றி புதிய தகவல். பீகாரில் 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொலம்பியாவில் விபத்தால் தங்கச் சுரங்கத்திற்குள் சிக்கிய 23 தொழிலாளர்கள். 43 மணி நேரத்தில் மீட்ட வீரர்கள். முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவுகணை ஏவும் முயற்சி வெற்றிகரமாக சோதனை. 2000 கிலோமீட்டர் பயணித்து தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டது. வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி, குடையை கொண்டு விரட்டியடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, குடித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை, குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
மறைந்த எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று மாலை 3 மணிக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் உள்ள தனியார் காப்பகத்தில் சிறுவன் மீது தாக்குதல். பெல்ட்டால் அடித்தவர் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் விசாரணை. தனியார் காப்பகத்தில் குழந்தையை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தாக்குதல் வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் விளக்கம். காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை வந்து இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க உண்டான ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. காரைக்காலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். புதிய ஆட்டோக்களுக்கு அனுமதி தரக்கூடாது என பேரணி. கொடைக்கானல் அருகே தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் நின்ற கார். உள்ளே இருந்த 6 பேர் பத்திரமாக மீட்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள். சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் முதியவரின் கவனத்தை திசை திருப்பி 10 லட்சம் ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளியை கண்டுபிடித்து பணத்தை மீட்ட காவல்துறை. சென்னையில் இதுவரை 53,000 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி. நவம்பர் மாத இறுதிக்குள் 1 லட்சம் தெருநாய்களுக்கு செலுத்த இலக்கு என அதிகாரிகள் தகவல். லடாக்கில் தனி மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை தொடர்பாக 40 பேர் கைது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ராணுவம் குவிப்பு. மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை. 17 மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தானந்தியா சரஸ்வதி பற்றி புதிய தகவல். பீகாரில் 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொலம்பியாவில் விபத்தால் தங்கச் சுரங்கத்திற்குள் சிக்கி 23 தொழிலாளர்கள். 43 மணி நேரத்தில் மீட்ட வீரர்கள். முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவுகணை ஏவும் முயற்சி வெற்றிகரமாக சோதனை. 2000 கிலோமீட்டர் பயணித்து தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டது. வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி. குடையை கொண்டு விரட்டி அடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மறைந்த எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று மாலை 3 மணிக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் உள்ள தனியார் காப்பகத்தில் சிறுவன் மீது தாக்குதல். பெல்ட்டால் அடித்தவர் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் விசாரணை. தனியார் காப்பகத்தில் குழந்தையை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தாக்குதல் வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் விளக்கம். காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை வந்து இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க உண்டான ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது.
காரைக்காலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். புதிய ஆட்டோக்களுக்கு அனுமதி தரக்கூடாது என பேரணி. கொடைக்கானல் அருகே தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் நின்ற கார். உள்ளே இருந்த 6 பேர் பத்திரமாக மீட்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள். சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் முதியவரின் கவனத்தை திசை திருப்பி 10 லட்சம் ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளியை கண்டுபிடித்து பணத்தை மீட்ட காவல்துறை. சென்னையில் இதுவரை 53,000 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி. நவம்பர் மாத இறுதிக்குள் 1 லட்சம் தெருநாய்களுக்கு செலுத்த இலக்கு என அதிகாரிகள் தகவல். லடாக்கில் தனி மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை தொடர்பாக 40 பேர் கைது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ராணுவம் குவிப்பு. மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை. 17 மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தானந்தியா சரஸ்வதி பற்றி புதிய தகவல். பீகாரில் 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொலம்பியாவில் விபத்தால் தங்கச் சுரங்கத்திற்குள் சிக்கி 23 தொழிலாளர்கள். 43 மணி நேரத்தில் மீட்ட வீரர்கள்.